ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சண்டே மார்னிங் அன்றைக்கி நாங்கள் எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பூண்டி டேம் தான் போயிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு. சில பல பட்ஜெட் காரணங்களால் வெளியில் அவ்வளோவா எங்கேயோ போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க திருவள்ளூர் பூண்டி டேம் தான் போயிருந்தோம். ஆனால் நாங்கள்லாம் சேர்ந்து பக்கத்து தெருவுக்கு போனாலே அவ்வளோ செலவு வைப்போம், அது வேறு விஷயம். ஸோ அன்றைக்கி நாங்கள் ஷாப் லீவ் விடல. ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே எங்கேயோ போக முடியாதுன்றதுனால மார்னிங்கே பிளான் பண்ணிட்டோம். ஸோ சண்டேன்றதுனால நானும் என் தங்கச்சியும் ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு போயிட்டோம். ஆக்சுவலாக இந்த சர்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் GH பக்கத்தில் இருக்குது. இந்த சர்ச் நியூவாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஓப்பன் பண்ணி ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆகுது. நாங்கள் இப்போ தான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் போனோம். அஃப்கோர்ஸ் சர்ச்குள்ளே போனாலே நம்மளோட மைண்ட் எல்லாமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாகிடும். மார்னிங்கே வெயிலெலாம் எதுவும் வரல, வெளியில் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மட்டும் அன்றைக்கி நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படியே வெளியில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். மினி ட்ரிப் போகிறோம். மினி ட்ரிப்பில் மினி ட்ரிப்பு என்ன ரொம்ப மினியாக போகிறோம். ஆனால் ஆளுங்க மட்டும் நிறைய பேர் போகிறோம். அப்படின்னு நாங்கள் ஒரு 11 மெம்பர்ஸ் போயிருந்தோம். ஆல்ரெடி ஒரு வாட்டி போயிருப்போம் ஜான் மந்தில். அதை கூட நான் ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன். எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு இருந்தேன். வரேன்னு சொல்லிட்டு மார்னிங் எழுந்து சரி நான் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஒரு 11:45 இல்லைனா ஒரு 12க்கு அந்த மாதிரி ரீச் ஆயிருந்தோம். போகிற வழியில் இந்த பாட்டி முறுக்கு சுட்டுருந்தாங்க. ஸ்டீவ் அதை பார்த்துட்டு எனக்கு முறுக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் இது 10 rupees. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி போனதுக்கப்புறம் தண்ணி வாங்கலாம் அப்படின்ட்டு இறங்கணும். அங்கே ஐஸ்கிரீம் கடையை பார்த்த உடனே அவ்வளோதான், என் தங்கச்சி வண்டியை நிறுத்த கூட இல்லை, அதுக்குள்ளே இறங்கி ஓடுறா. உங்கள் தங்கச்சிங்களும் சாக்லேட் அண்ட் ஐஸ்கிரீம் பைத்தியமான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சொல்லு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இப்போ பூண்டி டேம் வந்திருக்கோம். மினி vlog. பூண்டி டேம் வந்திருக்கோம். நான் ஒன் சைடில் உட்காந்துட்டு இருக்கேன். அங்கே நாங்கள் போயிருந்த டைமில் 2 கேட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அந்த சைடு லாஸ்ட்டில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடும் கீழே போகக்கூடாது அப்படின்னு அந்த முள்வெளிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த லாஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கீழே போய் இறங்கி பார்த்தோம். ஆனால் அங்கே தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வருது. ஏன்னா அந்த சைடு தானே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த தண்ணியிலலாம் இறங்க முடியாது, ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மேலே வந்துட்டோம். ஆனால் இங்கே மட்டும் ஆளுங்க இருந்தாங்க. அவங்க மட்டும் எப்படி போனாங்க அப்படின்றது தெரியல. அப்புறம் தான் சொன்னாங்க அந்த சைடு ஒரு ரோடு இருக்குது, வண்டியில் தான் போகணும். ஸ்டீவ் அப்புறம் ஏன் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க போவோம், இன்னைக்கு நான் தண்ணியில் இறங்கணும்னு ஒரு முடிவில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு போகிறதுக்காக கிளம்பிட்டோம். ரூட்டே தெரியல. சரி ஏதோ எல்லாரும் போகிறாங்க அப்படின்னு ஒரு கெஸ்ட்டில் போயிட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அங்கே ரோடும் அவ்வளோ நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த வியூ பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே நம்ம கரெக்டான வேலை தான் வந்திருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சது. அந்த டேம் தாண்டிட்டதுக்கப்புறமா ஒரு வே மாதிரி போச்சு. வெளியிலே வண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த உள்ளே நடந்து போனோம். என் ஃப்ரெண்டோட சித்தி மார்னிங்கே எழுந்து அவங்க லஞ்ச் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. தேங்காய் பால் சாதமும் அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவியும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மேலேருந்து பார்க்க வியூ சூப்பராக இருந்தாலும் இந்த சைடு இருந்து பார்க்கறது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. அந்த தண்ணி சத்தம், சில்லுன்னு அந்த காற்று ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் விட்டா போதும்னு சொல்லிட்டு ஸ்டீவ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்க கிளம்பிட்டாங்க. ஆனால் இந்த சைடு அவ்வளோ நடந்து போகவே முடியல என்னால். ஏன்னா ரொம்ப வழுக்கிற மாதிரி இருந்துச்சு. பசங்களை பெரியவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு நாங்கள் போனப்போ ஓரளவுக்கு ஸ்லோவாக ஃபோர்ஸ் வர மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் இந்த சைடு ஒன்று திறந்து விட்டுருந்தாங்க. ஃபோர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரதுனால சரி வாங்க வேணா நம்ம சாப்பிட்டு தண்ணி கம்மியாகுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. மேலே இருந்தும் வார்னிங் கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஓப்பன் பண்ண போகிறோம், எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட போயிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒரே ஒரு கேட் மட்டும் தான் ஓப்பனில் இருந்துச்சு, மற்றதெல்லாம் க்ளோஸில் இருந்துச்சு. தண்ணியும் ஸ்லோவாக வந்துட்டதுனால திரும்பியும் போயிட்டு ஆட்டம் போட கிளம்பிட்டாங்க. நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன். போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொன்னவங்க 1 hour ஆளே காணும். ஷாப் ஓப்பன் பண்ணவும் டைம் ஆயிட்டதுனால அப்புறம் அவங்க கிட்ட போயிட்டு தண்ணி ஓப்பன் பண்ண போகிறாங்களா, எல்லாரும் வாங்க வாங்க அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு அவங்கள இழுத்துட்டு வந்துட்டோம். இப்படி சொன்னாதான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், அங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இன்னொரு vlogல மீட்
மீட் பண்ணலாம். உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய்.